இப்போ நம்ம ஒரு சால்னா தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னாக்கா எம்டி சால்னா இல்லைன்னா ரோட்டு கடை சால்னான்னு சொல்லுவோம். அது ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது வந்து சப்பாத்தி, தோசை, இட்லி, சாப்பாடு, அதாவது வெஜ் ரைஸ் எது கூட வேணாலும், தேங்காய் பால் சாதம், புலாவு எது கூட வேணாலும் அதை சாப்பிட்லாம். எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும். இந்த சால்னா தான் இப்போ எப்படி வைக்கலாம் ஈஸியாங்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். மெயினாக இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே ஆப்பத்து கூடயும் இது செட் ஆகும். அதனால் இதை எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் இப்போ 2 தக்காளி எடுத்து இப்போ கட் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக அடிச்சுக்கிறேன். அடிச்சுட்டு இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த தக்காளியை அடிச்சுக்கிட்டேன். அடுத்ததாக அது கூட நான் வந்து கொஞ்சம் இஞ்சி, பூண்டு மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கணும், இஞ்சி கம்மியாக போட்டுக்கணும். சோம்பு, பட்டை, கிராம்பு, 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுட்டு அது கூட நான் ஊற வச்ச முந்திரி, கொஞ்சோண்டு கசகசா, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கசகசா போட்டிருக்கேன். அடுத்தது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ அது கூட நான் ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போடுறேன். காரம் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை போட்டுக்கிறேன். அப்போ தான் அந்த சால்னா சேர்ந்தாப்பில் இருக்கும். அதுக்காக இப்போ எல்லாத்தையும் நான் சேர்த்து ஓரளவு மீடியமாக, ரொம்ப நைஸாக இல்லாமல் ஓரளவு குறன்னு நான் அந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த பதத்துக்கு அரைச்சா போதும். தண்ணியே விடாமல் நல்லா அரைச்சிட்டேன். இந்த தக்காளியில் உள்ள ஜூஸ்லேயே தண்ணி இருக்கும், அதனால் அதோட சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அடுத்தது நான் குக்கரில் வந்து கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கிறேன். ஒரு குழிக்கரண்டி கூட சொல்லலாம் ஆயில் ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு அது கூட கல்பாசி, சோம்பு, கொஞ்சோண்டு 2 ஏலக்காய் போட்டுக்கிறேன் வாசத்துக்கு. வேறு எல்லா ஜாமானும் நம்ம போட்டு அரைச்சதுனால அதில் வந்து கரம் மசாலா போட தேவையில்லை. இதை மட்டும் போட்டு பொரிய விட்டோன்னே அடுத்ததாக நான் வந்து ஒரு 2 பல்லாரி வெட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ வதக்கிக்கிறேன் பாருங்கள். இப்போ அதை வதக்கிட்டு அது கூட அந்த சால்னா வாசம் நல்லா வரணுங்கிறதுக்காக இப்போ வதக்கிட்டு இருக்கும் போதே நான் வந்து அதுக்கு வதக்கிட்டேன். ஓரளவு வதங்கினோன்னே அது கூட கொஞ்சமாக நான் இப்போ வந்து புதினா வந்து ஒரு கைப்பிடி புதினா வந்து அலசி எடுத்து அதையும் அதில் போட்டுக்கிறேன். அப்போ தான் அந்த சால்னாவே வாசமாக இருக்கும். அதுக்காக அதையும் போட்டு 2 வதக்கிக்கிறேன். இப்போ வதக்கிட்டேன் பாருங்கள். இப்போ வதக்கின பிறகு ஓரளவு வதக்கியாச்சு. வதக்கின பிறகு நான் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டு, தக்காளி மசாலாலாம் போட்டு அரைச்ச பேஸ்ட்டை வந்து அதில் கொட்டிக்கிறேன். அதில் தண்ணியை விடலை, நல்லா கவனிச்சுங்க. அதில் தண்ணி விடாமல் அப்படியே கொட்டி தான் நான் வதக்கிட்டுருக்கேன். தண்ணி இப்போ நான் எதுவுமே கழுவி ஊற்றலை. சும்மாவே அந்த எண்ணெய் பிரிகிற அளவுக்கு ஓரளவு வதக்கணும்னா தான் அந்த டேஸ்ட்டாக இருக்கும். அந்த எண்ணெய் பிரியுது பாருங்கள், நல்லாவே தெரியும் அதில் வீடியோவில் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். இப்போ வந்து நான் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன். இந்த சால்னாவுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கலாம், இல்லை பாதி போட்டு இப்போ வதக்கிட்டு மறுபடியும் தண்ணியில் கூட போட்டுக்கலாம் அப்புறமா. இப்போ நான் அந்த மிக்ஸி கழுவின தண்ணியெல்லாம் போட்டு நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு தான் நம்ம தண்ணி ஊற்றுறோம், நல்லா கவனிச்சிங்க. அதுக்கப்புறம் நான் தண்ணி வந்து நம்ம தேவையான அளவு ஊற்றிக்கலாம். இது கொதித்து வந்ததுன்னா கொஞ்சம் திக்காகிடும், அதனால் ஓரளவு நிறையாவே தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 3 டம்ளர் ஊற்றிருப்பேன் தண்ணி. இப்போ நான் ஊற்றி கலந்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி தான் இருக்கும் அந்த இது. இவ்வளோ தண்ணியாக இருந்தால் அது கொதித்து வரும்போது கொஞ்சம் திக்காகிடும். இப்போ இந்த அளவு கலந்த பிறகு உப்பு பார்த்துக்கிட்டு இப்போ நான் குக்கரை மூடி வெயிட் போட்டுக்கிறேன். வெயிட் போட்ட பிறகு 2 விசில், ஹை ஃப்ளேமில் 2 விசில் வந்தாலே போதும். 2 விசில் வந்த பிறகு நான் குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு வெயிட் எடுத்துடுறேன். இப்போ பாருங்கள், சூப்பராக ஈஸியான எம்டி சால்னா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப ஈஸியானது. ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அது சப்பாத்திக்கு ரொம்ப அருமையாக இருக்கும், தோசை ஆப்பத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட கொத்தமல்லி தழை தூவி பரிமாற வேண்டியது தான். இது சப்பாத்தி கூட இப்போ நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை பை, தேங்க்யூ.